அனைவருக்கும் வணக்கம். T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி எப்ப அறிவிப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். ஒவ்வொரு டீமும் தன்னுடைய பிளேயர்ஸ் யார் அவங்களோட பிளேயிங் லெவலில் இருக்க போறாங்க. 15 பேர் கொண்ட குழு டீமை வந்து ஒவ்வொரு டீமும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த ஒரு மீட்டிங்ல வந்து பிசிசிஐ செக்ரட்டரி ஜெய்சா அவர்களும் செலக்டர் அஜித் அகர்கர் 2 பேரும் சேர்ந்து ஒரு 15 பேர் கொண்ட டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீம் எப்படி இருக்கு, யார் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு, யார் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கப்படலை அப்படின்ற பற்றியெல்லாம் பேசுறதுக்காக நம்ம கூட வந்து வைத்தீஸ்வரன் வந்து இணைந்திருக்கிறார். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைத்தி எப்படி பார்க்குறீங்க இந்த டீம் அனௌன்ஸ்மெண்ட்டை? எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சொல்லிடலாம் நம்ம. அதாவது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இந்த டீம் இருக்குன்னு சொல்லணும். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. போன T20 டீமை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதோட இம்பாக்ட் எதுன்னு பார்த்தா இந்த ஐபிஎல். இந்த ஐபிஎல்ல விளையாடுற நிறைய பிளேயர்ஸ் வந்து இதுல எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம எதிர்பார்க்காத சில பிளேயர்ஸும் வந்திருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டீம்ல யார் யார் இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த 15 பேர் கொண்ட டீமை நம்ம முதல்ல பார்த்துடலாம். கேப்டன் ரோஹித் சர்மா, அப்புறம் ஜெய்ஷ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், யுஷ்வேந்தர் சகல், அஷ்தீப் சிங், ஜஸ்டித் பும்ரா அண்ட் தென் சிராஜ். இவங்க 15 பேர் கொண்ட ஸ்குவாட் இருக்காங்க. இப்ப வந்து பேக்கப்பா இன்னும் ஒரு 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங், சுமன் கில், கலீல் அகமத் அண்ட் ஆவேஷ் கான். இவங்க 4 பேரும் பேக்கப் பிளேயர்ஸா இருக்காங்க. இப்போ இதுல வந்து மெயினா பார்த்தோம்னா கேப்டன் வந்து யாரு பண்ணுவா, வேர்ல்டு கப் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் யாரு பண்ணுவா, ரோஹித் சர்மா கண்டினியூ பண்ணுவாரா, அதுவும் இல்லாம எம்ஐக்கு அவர் வேற கேப்டனா இல்லாம ஹர்திக்கை கொண்டு வந்தது, அது ஒரு பெரிய கிளாஷ் போயிட்டு இருந்தது. ஸோ இவர் பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில இவரை வந்து கேப்டன்சி பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இவரோட தலைமையில இந்த டீம் வந்து விளையாட போறாங்க. 2007 T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம ஒரு கப் அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நம்ம கப்பு அடிக்கல. 2007க்கு அப்புறம் 2022 வேர்ல்ட் கப் நடக்கும்போது செமி ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு இங்கிலாந்து கிட்ட 10 ரன்ல நம்ம வந்து தோத்துட்டோம். 2023 உலக கோப்பையிலையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு ஆஸ்திரேலியா கிட்ட கப்பை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய கனவு என்னன்னா இந்த உலக கோப்பையை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த டீம் எப்படி இருக்கு, இதை வச்சு இந்த உலக கோப்பையை இந்தியா அடிக்க முடியுமா? இந்த டீமை பொறுத்த வரைக்கும் உலகக்கோப்பையை அடிக்க முடியுமா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆச்சு. நம்ம வந்து 2007 தோனியோட கேப்டன்சில நம்ம வந்து வேர்ல்டு கப் வாங்குறோம். 17 வருஷத்துல நம்ம ஒவ்வொரு டைம் வேர்ல்டு கப் அனௌன்ஸ் பண்ண போதும் இந்த டீம் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணிடுவாங்க, வேர்ல்டு கப் வந்து நம்ம வந்து வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் கனவுகள் இருந்துச்சு. 2022 இங்கிலாந்துலையும் ஆஸ்திரேலியாலாம் வந்து நடக்கிறப்ப அப்பயுமே வந்து ஒரு அனுபவமிக்க வீரர்கள் இருந்தாங்க. இன்கேஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ண டீம்லேயே வந்து 5 பேர், அதாவது லாஸ்ட் டைம் வேர்ல்டு கப் விளையாண்ட பிளேயர்ஸ் நிறைய பேர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் வந்து லாஸ்ட் டைம் விளையாடிருந்தாரு, அக்ஷர் பட்டேல் விளையாண்டுருக்காரு, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், விராட் கோலி, ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்ல ரொம்ப அனுபவிக்க வீரர்கள் தான் லாஸ்ட் டைமே வந்து விளையாண்டாங்க. ஸோ அதே டீம் தான் இங்கேயே வந்து இப்போ வந்து இந்த தடவை வந்து அவங்க தான் பிளேயிங் லெவலில் வந்து இருக்க போறாங்க. ஸோ அனுபவமிக்க வீரர்கள் தான். எல்லாருக்கும் இருக்க எதிர்பார்ப்புகள் 17 வருஷத்துக்கு அப்புறமா இந்த வேர்ல்டு கப்பாச்சும் நம்ம வாங்குவோமா அப்படின்னு தான். பட் இப்போ நம்ம ஐபிஎல்லை வச்சு மட்டுமே இந்த இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்காங்களா அப்படின்ற அந்த ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு டைமும் வேர்ல்டு கப் அனௌன்ஸ் பண்றதுக்கு, இந்த வேர்ல்டு கப் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நீங்க ஓப்பனிங்ல சொல்லியிருந்தீங்க ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணுவாரா அப்படின்னு. அந்த ஒரு கிளாரிட்டி டீமுக்குள்ள எந்த விதமான குழப்பமும் வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு டீமோட கேப்டனோட அந்த மிங்கிள் இருக்கு இல்லையா, ஒரு பிளேயர்ஸ் கிட்ட எப்படி அந்த மற்ற கேப்டன் எல்லாம் பழகுறாங்க அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பாக்குறப்ப ரோஹித் சர்மா தான் T20 வேர்ல்டு கப்பை லீட் பண்ண போறாரு அப்படின்ற ஹிண்டை வந்து முன்னாடியே வந்து பிசிசிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ரோஹித் சர்மா தான் கேப்டன் பண்ண போறாரு அப்படின்னு. பட் நம்ம அந்த மும்பை இந்தியன்ஸ்ல நடந்த அந்த மாற்றத்தை வச்சு மட்டுமே ஒரு இதை சொல்ல முடியாது. இப்போ அனௌன்ஸ் பண்ண டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மும்பை இந்தியன்ஸ் டீமா இல்ல இந்தியன் டீமா அப்படின்ற மாதிரியான குழப்பமே இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு 4 மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து இந்த டீம்ல வந்து வச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. பட் இன்னும் கூட பிளேயர்ஸ்க்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்கலாமா, இன்னும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்க்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற கேள்விகளும் வரதான் செய்யுது. ஏன் ருத்ராஜ் கெய்க்வாட் எந்த வகையில நல்ல பிளேயர் இல்லை நீங்க நினைக்கிறீங்க? ருத்ராஜ் கெய்க்வாட்டை பொறுத்த வரைக்குமே இந்த ஐபிஎல்லே வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு. 3ஆவது செஞ்சுரி கிட்டத்தட்ட ஒரு 90 கிட்ட வந்து
தான் மிஸ் பண்றாரு. ஸோ அவர் ஒரு நல்ல பிளேயர் தான். ஏன் அவரை நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது போலவே நட்ராஜனை ஏன் எடுக்கல? நட்ராஜன் வந்து இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்குமே பவுலர்ஸ் எவ்வளோ அடி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். மிக்கில் ஸ்டார்க் மாதிரியான ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலரே வந்து 4 ஓவர் போட்டு ஒரு 60 50க்கு மேலே போறாங்க. ஆனால் நட்ராஜன் வந்து ரன்னையும் கன்ஸ்டெயின் பண்றாரு, சேம் டைம் முக்கியமான விக்கெட்டையுமே எடுத்து கொடுக்குறாரு. அப்படி இருக்கிறப்ப நட்ராஜனை நீங்க எடுக்கல. தினேஷ் கார்த்திக் என்ன ஃபார்ம்ல ஆடுறாருன்னு நீங்க கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஏன் தினேஷ் கார்த்திக் நீங்க வாய்ப்புகள் கொடுக்கல? இது மாதிரியான சர்ச்சைகள் தொடர்ந்து பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. லாஸ்ட் டைம் உலகக்கோப்பை அறிவிக்கப்பட்ட போதே தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. இதே மாதிரி இந்த T20 வேர்ல்டு கப்லையுமே தமிழ்நாட்டை விரும்பக்கூடிய அல்லது தமிழ்நாட்டு வீரர்கள் மேல வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பிளேயர்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாய் சுதர்சன் சொல்லியிருந்தாங்க, ஷாருக்கான சொல்லியிருந்தாங்க, நட்ராஜனை சொல்லியிருந்தாங்க, தினேஷ் கார்த்திகை சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி பிளேயர்ஸ்ல நீங்க அட்லீஸ்ட் அவங்களை விளையாட வைக்கலாம் கூட அவங்களை பெஞ்சிலாச்சும் நீங்க உட்கார வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஸோ இந்த தடவையும் வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்த எந்த பிளேயர்களுக்கும் அவங்க வாய்ப்புகள் கொடுக்கல. பட் இதுல ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது என்ன அப்படின்னா சிபம் துபே, சிஎஸ்கே ஆடக்கூடிய சிபம் துபேக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒன்று மட்டும் தான் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்டா பார்க்குறோம். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்குமே எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், அதே மாதிரி ஸ்பின்னும் ஓரளவுக்கு அங்கே இருக்கக்கூடியதுதான். பெரிய ஹை ஸ்கோரிங் கேம் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அங்கே வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்குமே. இந்த டீம் வச்சு அவங்களால வந்து இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான ஒரு கடப்பார டீம் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஒரு தமிழ்நாடு பிளேயர்ஸ் இல்லாம ஒரு இந்திய அணியை கட்டமைச்சிருக்கிற வேணாம் அப்படிங்கிறது என்னோட கருத்துமே தான். இந்தியன் பிளேயர்ஸ் யாராவது ஒத்தராது இருந்திருக்கலாம், இருந்தா நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் விளையாடுறாங்கிற சந்தோஷம் இருந்திருக்கும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி ருத்ராஜை ஏன் எடுத்துட்டு வரல அப்படின்னா, ஓப்பனிங்ல வந்து ஜெய்ஸ்வால் நல்லா விளையாடிட்டு இருக்காரு, அண்ட் தென் கில் இருக்காரு. ஸோ இந்த ஓப்பனிங்க்கு வந்து ரோஹித் சர்மா அண்ட் தென் கோலி ஆட வைக்கலாமா அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு டாக்கும் போயிட்டு இருந்தது. ஸோ ருத்ராஜை கொண்டு வந்தா ஓப்பனிங் தான் விளையாட வைக்க முடியும் அப்படிங்கறதுனால ருத்ராஜை மேபி எடுத்திருக்காம இருந்திருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கோலி, அவர் வந்து இது வரைக்கும் நடந்த வேர்ல்ட் கப்ல வந்து 2 வாட்டி பிளேயர் ஆஃப் த சீரியஸ் வாங்கியிருக்காரு, அண்ட் தென் 2 வாட்டி டாப் ஸ்கோரரும் அவராக தான் இருந்திருக்காரு. ஸோ கோலி, ரோஹித் சர்மா 2 பேரும் ஓகே. என்ன ஒரு இஷ்யூனா பவுலிங்ல பெரிய இஷ்யூ இருக்கு. அதாவது ஃபாஸ்ட் பவுலிங் தான். அதாவது இந்தியா பிச்சை தாண்டினாலே வெளியில எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் தான் எல்லாமே எடுபடும். அண்ட் தென் ஃபுல் லென்த் பால் அதெல்லாம் அதிகமா போடுவாங்க. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா எல்லாருமே டாலா தான் இருப்பாங்க, நல்லா பேஸ் வரும், அண்ட் தென் அவங்கள்ட்ட குட் லென்த் பால் நிறையவே கிடைக்கும். நம்ம இந்தியன் டீம்ல பார்த்தா கொஞ்சம் பவுலிங், ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்து கொஞ்சம் டிராபேக் கண்டிப்பா இருக்கு. ஆவேஷ் கான் பாத்தீங்கன்னா நிறைய ரன் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். பும்ரா அண்ட் சிராஜுக்கு ஒருவேளை எடுக்கலைன்னா ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு. மேபி ஷமி இல்லாதது ஒரு பெரிய வருத்தம். ஷமி மேபி இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் டீம் வந்து ஸ்ட்ரென்தனா இருந்திருக்கும். போன வாட்டி புவி விளையாட வச்சாங்க, போன லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல புவி விளையாடினாரு, இந்த வாட்டி புவனேஸ்வர் குமார் இல்ல. சோ மேபி ஆவேஷ் கானுக்கு பதிலா நட்ராஜனை எடுத்துட்டு வந்திருக்கலாம் டீம்ல டெத்தோருக்காக. ஆமா, டெத்தோ ஒரு கண்டிப்பா ஒரு யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட், கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச்க்கு எகென்ஸ்டா நல்லாவே பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. 5 விக்கெட் ஹாலும் எடுத்து கொடுத்திருக்காரு, கன்சிஸ்டன்ஸா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தா கொஞ்சம் பவுலிங் யூனிட், ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கலாம். ஸ்பின்னர் எப்படி இருக்காங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னிங்ல பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல சாய்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவர் பிளேயிங் லெவனை நம்ம ஓப்பனிங்லேயே வந்து வைத்தீஸ்வரன் சொல்லியிருந்தாரு. பட் என்னோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்குமே ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால், ரோஹித், 1 டவுன் பொறுத்த வரைக்கும் கோலி, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ். அவரோட ஃபார்ம் கன்னியூ ஆச்சு அப்படின்னா அவங்க சூரியகுமார் யாதவை இறக்குவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் 5வது வந்து ரிஷப் பண்ட் அல்லது சஞ்சு சாம்சன். மேக்ஸிமம் ரிஷப் பண்ட் தான் அவங்க போவாங்க, சாம்சனுக்கு போக மாட்டாங்க, சாம்சன் பெஞ்சில் தான் இருப்பார். 6வது வந்து ஹர்திக் பாண்டியா, 7 வந்து ஜடேஜா அல்லது அக்ஷர் பட்டேல், 8 வந்து குல்தீப் யாதவ் அல்லது சஹல். அதுக்கப்புறம் 3 கண்டிப்பாக 3 ஃபாஸ்ட் பவுலிங் வச்சுருப்பாங்க, சிராஜ், ஹர்தீப் சிங், பும்ரா. இதுதான் அவங்களோட நம்மளோட பவுலிங் ஆப்ஷன். ஸ்பின்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஜடேஜாவும் சரி அக்ஷாரும் சரி 2 பேருமே ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவை, எவ்வளோ ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் இருந்தாலும் அவரால் முடிஞ்ச ஒரு ஸ்கோரை வந்து அவர் இது பண்ணுவார். குல்தீப் அண்ட் சஹாலை ஏன் நீங்கள் T20 வேர்ல்டு கப்பில் எடுக்கவே மாட்டீங்க அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துட்டே இருந்துச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அவர் வந்து பண்ணக்கூடிய அந்த கான்ட்ரிபியூட் அப்படின்றது ரொம்ப அதிகரிச்சுட்டே தான் இருந்திருக்கு. டே பை டே ஒவ்வொரு சீசன்லையும் தன்னை இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்படி பார்க்குறப்ப இந்த குல்தீப் அவங்க போவாங்க, பட் ஒரு சேஞ்ச் வேணும்,
சஹால் மாதிரியான ஒரு ஒரு மாஸ்டர் கிளாஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இந்தியன் டீமுக்கு கிடைக்கும். ஃபாஸ்ட் பவுலிங் நீங்கள் சொன்ன மாதிரி சிராஜ் அந்த அளவுக்கு ரிதமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆர்சிபி பொறுத்த இப்போ ஐபிஎல் வச்சு முடிவு பண்ணோம் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு ரிதமில் இருக்காருன்னு தெரியல. ஹர்தீப் சிங்கும் வந்து லாஸ்ட் இயர் பண்ண மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஐபிஎல்ல பண்ணல. இந்தியன் டீமுக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கோ அப்பப்பெல்லாம் ஓரளவுக்கு ரன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காரு, விக்கெட்டும் எடுத்திருக்காருனாலும் அவர் எப்படி இது மாதிரியான ஒரு வேற நாட்டில் நடக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல எப்படி அவர் போய் பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. பும்ரா பொறுத்த வரைக்கும் சொல்ல வேணாம். பட் அதே பும்ராவும் இப்போ ரீசெண்டா அவரும் ரன்னுக்கு போகிறாரு, அதிக ரன் கொடுக்குறாரு. இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பவுலருக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு ஐபிஎல்லாக தான் இருந்திருக்கு. பட் பும்ராவும் ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்தாரு, அவரோட ரிதமை பிடிச்சி கரெக்டாக பண்ணாரு அப்படின்னா இந்த டீம் வந்து ஓரளவுக்கு பவுலிங்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீமாக தான் நான் பார்க்குறேன். கேஎல் ராகுல எடுக்கல இல்ல, எதனால எடுத்திருக்க மாட்டாங்கன்னு ஏதாவது? என்ன பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இஷ்யூவா இருந்திருக்கு. கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்குமே இப்ப ஜெய்ஸ்வால், பட்லர் இது மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. ஜெய்ஸ்வால், பட்லர், அதுக்கப்புறம் சுனில் நரேன், பிலிப் சால்ட், அதுக்கப்புறம் இப்போ டெல்லிக்கு ஒருத்தர் ஆடுறா இல்லையா ஜாக், இவங்க மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இறங்கி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே சுத்த ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து எபோவ் 200 இருக்கணும்னு தான் ஆடுவாங்க. எக்ஸாம்பிள் டிராவிஸ் ஹெட்ல முத கொண்டு. ஆனா இது மாதிரியான பிளேயர்ஸ் வந்து எப்பயுமே எல்லா டைமே சக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கேஎல் ராகுல் மாதிரியான பேட்ஸ்மேன் வந்து எப்பயுமே சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன ரீசன்னா அவங்களுக்கு வந்து எந்த பால் அடிக்கணும், எந்த பால் அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபேமஸான ஒரு சேயிங் ஒன்று இருக்கு. ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து எந்த பால் அடிக்கணும் அப்படின்றத விட எந்த பால் அடிக்கக்கூடாதுன்றது தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில் பார்க்குறப்ப கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவர் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ்னான ஒரு பேட்ஸ்மேன் தான். கேஎல் ராகுல் மிஸ் பண்ணது அப்படின்றது ஓகே கொஞ்சம் இதுதான். பட் 11 பேர் தான் ஆட முடியும். ஸோ இந்த டீம்ல ஓரளவுக்கு சாம்சன் கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நல்ல மூவா தான். ஆமா, அதுவுமே ஒரு பெரிய டாக்கா இருந்தது. சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் கொடுத்தாதான் அவர் ப்ரூவ் பண்ணவே முடியும். வாய்ப்புகளே மறுக்கப்படுற ஒரு பிளேயரை வந்து எப்படி நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு. பட் அதுக்கு வந்து அவர் சரியான பதிலடி கொடுத்திருக்காரு ஐபிஎல்ல. இந்த ஐபிஎல்ல அவர் கன்சிஸ்டன்ஸா விளையாடி 280+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கேப்டன்சி நல்லா பண்ணிருக்காரு. ஆர்ஆர் தான் டாப் ஆஃப் த டேபிள்லயும் இருக்காங்க. சோ இது வந்து சஞ்சு சாம்சனுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. இதை வந்து அவர் கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிப்பாரு. லாஸ்ட் டைம் சவுத் ஆப்பிரிக்கா டூர் போகும்போது கூட ஒரு இந்தியன் பிளேயர் வந்து அவுட் சைட்ல போய் செஞ்சுரி அடிச்ச பிளேயர் வந்து அவர் தான் மெயினா. சோ அதுல ஒரு பதிலடி கொடுத்தாரு. சோ இப்ப ஐபிஎல்ல நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரிஷப் பண்ட் தான், நீங்க சொன்ன மாதிரி ரிஷப் பண்ட் தான் விளையாடுவாரு. இவர் பெஞ்சில தான் உட்கார போறாரு. ஸோ இவருக்கு ஒரு 2-3 மேட்ச் வாய்ப்பு கொடுக்கலாம். நம்ம அடுத்ததா பிட்ச் பத்தி பேசலாம். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்குமே அது வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ ட்ராக்கான பிட்சை தான் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து ஒரு இப்போ ஐபிஎல் ஆடுற மாதிரி ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே 6 அப்படி அடிச்சு ஒரு டார்கெட் வந்து 200, 250 எபோவ் அப்படின்ற மாதிரியான ஒரு கேமா இருக்குமா அப்படின்னு தெரியல. லாஸ்ட் வேர்ல்டு கப் 2022 நடந்த வேர்ல்டு கப்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா 160 வந்து ஒரு பெரிய ஸ்கோராக தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் கேமாக இல்லாமல் ஒரு 160, 170 வந்து ரொம்ப நெக் டு நெக் கடைசியில் போய் தான் சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மேட்சாக தான் இருக்கும் அப்படின்றதா நிறைய ப்ரிடிக்ஷன் சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ இது பவுலிங் ப்ளஸ் பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் இந்த 3 ரோலுமே எந்த டீம் கிட்ட பெஸ்ட்டாக இருக்கோ அந்த டீம் தான் வேர்ல்டு கப் வின் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும், இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஆன் தி பேப்பர் நல்ல டீமாக தான் இருக்குது. பட் அது கிரவுண்டில் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த டீம் கப் அடிக்குமா? 2007 நம்ம வாங்கினதை 2024 வாங்குவோமா? இல்லை, டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல டீம் தான். பேப்பர் வைஸ் பார்க்கும்போது ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து பேப்பரில் பார்க்க வெயிட்டாக இருந்தாங்க. ஆனா மேட்ச்ல வந்து அவங்க லாஸ்டா தான் ஐபிஎல் வச்சு நம்ம இத இல்ல ஒரு எக்ஸாம்பிள், பேப்பர்ல மட்டும் வெயிட்டா இருந்தா பத்தாது. அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு ஒட்டுமொத்தோட டீமுமாவே இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணுவாங்க. ஸோ ஐபிஎல்ங்கிறது வேற பிரான்ச்சைசிஸ், இது வந்து வேர்ல்ட் கப். ஸோ நம்ம இந்த 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் வரைக்கும் போயிட்டோம். போன வேர்ல்ட் கப் செமிஃபைனல் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வேர்ல்ட் கப் கண்டிப்பா அடிக்கணும் இந்தியா டீம். இவங்க வந்து இருந்து எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வெஸ்ட் இண்டீஸ் யூஎஸ்ஏல நடக்கிறதுனால, ஸோ இங்க விளையாடுற ஃபார்மேட் வேற, அங்க விளையாடுற ஃபார்மேட் வேற. அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி ஒவ்வொரு பிளேயர்ஸும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. நமக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே அயர்லாந்து கூட தான் இருக்கு. ஸோ அவங்க நம்ம ஈஸியா அவங்க கூட நம்ம வந்து விளையாடும் போது நமக்கு ஒரு பிட்ச் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். இந்த பிட்ச்ல எப்படி விளையாடலாம், எந்த மாதிரி ட்ராக் இருக்கு, நம்ம எந்த மாதிரி பிளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு பிக் மேட்ச் அடுத்தது இருக்கு 9ஆம் தேதி பாகிஸ்தான் கூட வேற நமக்கு மேட்ச் இருக்கு. இருக்கிறதுலே வேர்ல்ட் கப்லயே ரொம்ப எதிர்பார்க்கிற கிளாஷ்னு பார்த்தா பாகிஸ்தான் கூட தான்.
ஸோ மேபி இந்தியா வந்து இந்த வாட்டி கப் அடிக்க வாய்ப்பு 100% இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம இந்தியா டீமுக்கு எந்த டீம்லாம் த்ரெட்டனா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? எல்லா டீமே தான் த்ரெட்டனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா T20 பொறுத்த வரைக்குமே இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்குமே இப்போ அவங்க ஐபிஎல் அவங்க ஆடிட்டு இருக்க அந்த நாக்ஸ் வச்சு பார்க்குறப்பவே அவங்க எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான சைடு வச்சுருக்காங்கன்னு தெரியும். கிளாஸ்ன்னு எல்லாம் எப்படி நம்ம தூக்க போகிறோம்னு தெரியல. சேம் டைம் ஒவ்வொரு டீமே வந்து அவங்களோட பெஸ்ட்டில் தான் ஆடிட்டு இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்குமே அவங்க ஏற்கனவே வந்து வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் அடிச்சு அவங்களுக்கு அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். சேம் டைம் அவங்க ஹோம் கிரவுண்டில் ஆடுறாங்க. இது எல்லாமே அவங்களும் வருவாங்க. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் இவங்க தான் இப்போ கரண்ட் சாம்பியன் அவங்க தான். ஸோ அவங்களும் அதே இதை தான் வருவாங்க. லாஸ்ட் டைம் ஆன பிளேயர்ஸ் நிறைய பேர் இந்த தடவை வந்து அவங்க டீமில் இருக்காங்க. வில் ஜாக்ஸ் இருக்கிறாரு, ஜாஸ் பட்லர், இது மாதிரியான பெரிய ஸ்ட்ராங் டீமே வந்து இருக்கிறாங்க. ஸோ எல்லா டீமே கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுக்குறது வெஸ்ட் இண்டீஸ் கொடுப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கா நான் பார்க்குறேன். வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மாதிரியான பிளேயர்ஸ் வந்து டீம் வந்து டஃப் கொடுப்பாங்க நான் பார்க்குறேன். பார்ப்போம் இந்த வாட்டி வேர்ல்ட் கப் 2007 திருப்பியும் நமக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி என்னன்னு பார்க்கலாம். இந்திய டீமை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இடம் பெற்றிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான ப்ரிடிக்ஷனை வைத்தீஸ்வரனும் சேர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஜூன் 1 வந்து மேட்ச் வந்து தொடங்க ஆரம்பிக்குது. ஓவராலாக வந்து 20 டீம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்திய டீமும் கிளம்பி போய் அங்கே இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன் அடாப்ட் பண்ணிட்டு நம்ம டீம் பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 2007 தோனி வாங்கின வேர்ல்டு கப்பை ரோஹித் சர்மாவும் வாங்குவார் அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. இதை மட்டும் இல்லாமல் மற்ற டீமோட பிளேயிங் லெவனும் என்னென்ன யாரெல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த டீம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத பற்றி தொடர்ந்து நம்ம கிரிக்கெட் ஒன்லியில் பேசலாம். நன்றி, வணக்கம்.